சசிகலாதான் கேம் செஞ்சர். சத்தமே இன்றி ஆட்டத்தை முடித்த தந்திரம். எடப்பாடி தப்பு கணக்கு போட்டுட்டாரே. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் மே 4 தேதி வெளியாகவுள்ள நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு இபிஎஸ் மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்துள்ளார் வி.கே.யு. சசிகலா. சசிகலா ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இன்று இல்லை என்று அரசியல் விமர்சகர்கள் ஒருபுறம் கூறினாலும் கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இல்லை என்பதையே காட்டுகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் அதிமுகவின் வாக்கு வங்கியில் சசிகலாவின் புதிய கட்சி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் கோட்டையில் சரிவு. அதிமுகவின் பலமே அதன் தென் மாவட்ட மற்றும் டெல்டா மண்டல வாக்கு வங்கிதான். ஆனால் இந்த முறை சசிகலா தனது புதிய கட்சியின் வேட்பாளர்களை களம் இறக்கியதன் மூலம் அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளை பிரித்துள்ளார். சசிகலா நேரடியாக தேர்தலில் போட்டியிட முடியாவிட்டாலும் அவர் நிறுத்தியுள்ள வேட்பாளர்கள் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பெருமளவு பாதிக்கும் காரணியாக மாறியுள்ளனர். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற டெல்டா மாவட்டங்களிலும் மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டங்களிலும் சசிகலாவுக்கு இருக்கும் முக்குலத்தோர் சமூக ஆதரவு அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. முக்குலத்தோர் வாக்குகள் சசிகலாவின் பலம். அதிமுகவின் முதுகெலும்பாக கருதப்படும் முக்குலத்தோர் சமூகம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் முழுமையாக வரவில்லை என்ற ஆதங்கம் அந்த சமூக மக்களிடையே நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோரை அதிமுகவிலிருந்து நீக்கியது முக்குலத்தோர் சமூகத்தின் ஒரு பிரிவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த தேர்தலில் அந்த அதிருப்தியை சசிகலா சரியாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார். அதிமுகவின் உண்மையான வாரிசு நாங்கள்தான் என்ற பிம்பத்தை சசிகலா தரப்பு முன்னிறுத்தியது. இதன் விளைவாக தென் மாவட்டங்களில் உள்ள முக்குலத்தோர் சமூக வாக்குகள் சிதறி அவை சசிகலாவின் வேட்பாளர்களுக்கு சாதகமாக திரும்பியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தமில்லாத ஆட்ட நாயகி, சைலண்ட் கேம் சேஞ்சர் சசிகலா பெரிய அளவில் பொதுக்கூட்டங்களோ பிரம்மாண்ட பிரச்சாரங்களோ செய்யவில்லை. ஆனால் அடிமட்ட தொண்டர்களுடனும் சமூக பெரியவர்களுடனும் அவர் நடத்திய நிழல் அரசியல் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. முக்கியமாக அவர் நிறுத்திய வேட்பாளர்கள் லோக்கலில் நல்ல ஆதரவு உள்ளவர்கள். ஒரு காலத்தில் அதிமுகவின் வெற்றிக்கு காரணமாக இருந்த அதே சமூக கட்டமைப்பு இன்று அதிமுகவை தோற்கடிப்பதற்கான ஆயுதமாக சசிகலா கையில் உள்ளது. அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி சசிகலாவின் புதிய கட்சி வெற்றி பெறுகிறதோ இல்லையோ அது அதிமுகவின் வெற்றியை தடுக்கும் அளவுக்கு வாக்குகளை பிரிக்கும் வல்லமை பெற்றுள்ளது. இது மறைமுகமாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமாக முடிய மே 4 எடப்பாடிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. எடப்பாடி பழனிசாமி தனது செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தேர்தலை சந்தித்துள்ளார். ஆனால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சசிகலா ஏற்படுத்தியுள்ள தாக்கம் அதிமுகவின் மொத்த இடங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைக்கும் என தெரிகிறது. மே 4 தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளிவரும்போது சசிகலா எத்தனை வாக்குகளை பிரித்துள்ளார் என்பது வெளிச்சத்திற்கு வரும். ஒருவேளை அதிமுக தென் மாவட்டங்களில் தோல்வியை தழுவினால் அதற்கு சசிகலாவின் வாக்கு வேட்டை தான் முக்கிய காரணமாக இருக்கும். சசிகலா இப்போது ஒரு வலுவான அரசியல் தலைவராக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதறுவதற்கு அவரே பிரதான காரணமாக இருக்கிறார். இதனால்தான் சசிகலாவை ஒரு சத்தமில்லாத ஆட்ட நாயகி, சைலண்ட் கேம் சேஞ்சர் என்று அரசியல் வட்டாரங்கள் வர்ணிக்கின்றன. மே 4 தேதி முடிவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடமாக அமையுமா அல்லது சசிகலாவின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.